நமசிவாய. இப்பொழுது நான் சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு வார்த்தையை நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் செல்வம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப அட்டகாசமா உங்களுடைய வாழ்க்கையில ரெகுலரா ஒரு ஃப்ளோ அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கும். ஒரே ஒரு வார்த்தை தான் இதுல இந்த ஒரு வார்த்தைக்கு நம்ம எதுவும் ஒரு கடவுள் வழிபாடு அப்படின்ற மாதிரியான ஒரு வழிபாடுமே கிடையாது. அதே மாதிரி பார்த்தோம்னா எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது. ஆல் 30 days ஆண் பெண்கள் 2 பேருமே செய்யலாம், எவ்வளவு தடவை வேணாலும் அவங்க சொல்லலாம். அதுல ஒரு கவுண்டிங்கும் கிடையாது. நம்ம மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்கலாம். காலில் செருப்பு இல்லாமல் இருந்ததுன்னா ரொம்ப பெட்டரா இருக்கும்னு வச்சுக்கோங்க. அதாவது சுத்தமா இருக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு சொல்றேன். நம்ம செருப்பு போட்டு பல இடத்துக்கு நடக்கிறோம், அது மாதிரியான விஷயமாக நம்ம செய்யறது அப்படின்றது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். முதல் ஆரம்பிக்கிற நாள் அப்படின்ற மாதிரியான நாள் பாத்தீங்கன்னா புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 நாள்ல ஆரம்பிக்கலாம். ஈவன் பாத்தீங்கன்னா திங்கக்கிழமை ஆரம்பிச்சதுன்னா கூட உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். செவ்வாய், சனி, ஞாயிறு இந்த 3 நாள் வேண்டாம். ஃபர்ஸ்ட் டே ஆரம்பிக்கிறத சொல்றேன். இது எவ்வளவு நாள் பண்ணணும் அப்படின்ற கணக்கெல்லாம் கிடையாது. உங்களுக்கு எவ்வளவு நாள் பணம் தேவையோ, எவ்வளவு நாள் ஒரு ப்ரொடெக்ஷன் தேவையோ, அது 2 விஷயமே தேவை. இதுல என்னன்னா உங்களுக்கு ப்ரொடெக்ஷனும் கிடைக்கும். ப்ரொடெக்ஷன் இப்ப இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பெண் குழந்தைகள் இருக்காங்க, பெண் குழந்தைகள் வேண்டாம், பெண் மூதாட்டி எல்லாருக்குமே பெண் ஆண் எல்லாருக்குமே ப்ரொடெக்ஷன் வேணும். தமிழ்நாட்டுல பெண்களுக்கு ரொம்பவே வேணும். அது மாதிரியா இருக்கக்கூடியவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு நேம் இருக்கு இல்லையா, இந்த ஒரு நேம தொடர்ந்து அவங்க சொல்லிட்டே இருக்காங்க, மனசுக்குள்ள சொல்லிட்டே இருக்காங்க. அந்த ப்ரொடெக்ஷன் பவர் அப்படிங்கிறது தானாவே நமக்கு சேர்ந்து விடும். அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். கொஞ்ச நாள் ஏதாவது இன்னைக்கு ஒரு நாள் சொன்னா இன்னைக்கே உடனே அது மாதிரியான எல்லா விஷயமே வந்துடும் அப்படின்றது கிடையாது. கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒவ்வொரு விஷயத்திற்குமே டைம் எடுக்கும்னா அட்லீஸ்ட் ஒரு வாரமாவது நம்ம பண்ணணும்னு வச்சுக்கோங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரே நாள்ல வந்துட போறது கிடையாது. ஸோ அது மாதிரியாக இதை சொல்லி வர வேண்டியது. இது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மிக பிரம்மாண்டமான, மிக பெரிய அப்படின்னு சொல்றது மிக பிரம்மாண்டமானன்னு சொல்லணும். பிரம்மாண்டமான யக்ஷினியுடைய பெயர். இதை நம்ம நாமமாக ஒரு நமகன்லாம் சொல்ல வேண்டாம், ஓம்லாம் பிரணவம் தேவை கிடையாது. இந்த யக்ஷினியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த யக்ஷினி ஒரு சில பேருக்கு இந்த யக்ஷினின்னு சொன்னோடனே இந்த யக்ஷினி எல்லாம் ஒர்க் ஆகுமா, இந்த டைம்ல எல்லாம் வருமா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்கறவங்க எல்லாம் ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதை நான் ஒரு 1000 தடவை சொல்லியிருப்பேன். இது திரும்பவும் நான் ரிப்பீட் பண்றேன். நம்ம தினசரி வழிபடக்கூடிய இந்த குபேரரை வழிபடுறது, குபேரர் கோயிலுக்கெல்லாம் போறோம் இல்லையா, குபேரர்னு சொல்லி குபேரரை இது பண்றோம். அந்த மாதிரியான ஒரு விஷயமாக குபேரர்னு நினைக்கக்கூடியவர், குபேர சம்பத்து வேணும், குபேர யோகம் வேணும், இப்படி நினைக்கக்கூடிய அனைத்து விஷயம் அந்த குபேரரே யக்ஷர் தான். யக்ஷர்களுடைய தலைவர். சரியா? சோ அப்ப அந்த யக்ஷர்களுக்கு அந்த தலைவருடைய அந்த அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் தான் இப்பொழுது நாம சொல்லக்கூடிய அந்த யக்ஷர்கள் ஆகட்டும், யக்ஷினிகளாகட்டும். யக்ஷ ராஜாங்கிறது குபேரர். அந்த குபேரரை தான் நம்ம கோயில் மாதிரி பண்ணி வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்கோம். இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா அவருக்கு நரவாகனம்னு சொல்லுவோம். நரவாகனம்னா என்ன? மனிதர்களை வாகனமாக உபயோகிக்கக்கூடியவர். மனிதர்களை வாகனமாக உபயோகிக்கக்கூடியவர் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம பார்த்தோம்னா அவர் பார்த்தோம்னா ஒரு வெல் ப்ரொடெக்டர் தான். அவர் எல்லாத்தையும் பணத்தை ஒரு இடத்துல சேமிச்சு அவர் வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அத்தனைக்கு அவர் தானே அதிபதி அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்றோம். யக்ஷாய குபேராய வைஷ்ணவனாய தனதானிய அதிபதியேன்றோம். தனதானிய அதிபதியே தனதானிய சமிருதிமே தேகிதாபய சுவாகான்றோம். ஸோ அப்ப அந்த மாதிரியான ஒரு விஷயமாக தான் நம்ம குபேரரை நினைக்கிறோம். அப்ப அந்த குபேரருக்கு கீழே இருக்கக்கூடிய யக்ஷினிகள்ல இந்த யக்ஷினிகள்ங்கிறது எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெமிகாட்ஸ் சொல்லுவோம். இந்த டெமிகாட்ஸ்னா என்னன்னா நல்லதும் செய்வாங்க, கெட்டதும் செய்வாங்க. அதாவது நம்ம நம்ம விஷயத்தில் ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம அவங்க நினைச்சாலோ, அல்லது பார்த்தோம்னா நாம செய்யக்கூடிய நம்ம வேண்டாத ஒரு சில யக்ஷினிகளையோ யக்ஷர்களையோ கூப்பிட்டோம்னா அவங்களுடைய குறும்பை அவங்க காட்டுவாங்க. அது மாதிரி காட்டியிருக்கக்கூடியவர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நீங்களே நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வட யக்ஷினி அப்படின்பாங்க. இந்த நிறைய யக்ஷினிகள் இருக்காங்க. ஒரு சில யக்ஷினிகள் பார்த்தோம்னா 2 யக்ஷினிகள், குறிப்பாக தனதா யக்ஷினி, அதுக்கப்புறம் ராத்திரி பிரியை. இந்த 2 யக்ஷினிகளுமே நம்ம ஒரு 5 வருஷம் 6 வருஷம் முன்னால நான் உபாசனை கொடுத்து கொண்டிருந்தேன். அதுக்கப்புறம் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். எனக்கு டைம் இல்லாத காரணத்தினால, வேற எந்த காரணமும் கிடையாது. ஏன்னா தனதா யக்ஷினியும் சரி, ராத்திரி பிரியும் சரி, ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப வெறும் நல்லது மட்டுமே செய்யக்கூடியவர்கள். அந்த இருக்கிறவங்களை சாந்தரூபி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சாந்த சுரூபமாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இவர்களை சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு சில தேவைகள் அப்படின்னு இருக்கு. அந்த தேவையை நாம் கொடுத்து இந்த விஷயத்தை வாங்கி கொண்டோம் என்றால் அதற்குண்டான பலன் ரொம்பவே கிடைக்கும். நான் இது எல்லா டைம்லயுமே சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனா ஒரு டைம் நான் இப்ப சொல்ற மாதிரியான ஒரு விஷயமாக அந்த விஷயத்தை நீங்க செய்து சொன்னால்தான் அதற்குண்டான பலன் கிடைக்கும். ஒரு தடவை நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டேல நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க, கூப்பிட ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரியான விஷயமாக சொல்லிட்டு மனதிற்குள்ளே அந்த ஒரு விஷயத்தை சொல்லிக்கொண்டே இருக்கணும். அவர் பெயரை சொல்லிட்டே இருக்கணும். பெயரை தான் சொல்ல போறோம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. கூப்பிடுற மாதிரி, உதாரணத்துக்கு ஒரு ராமான்னு வீட்டுல ஒரு பர்சன் இருந்தா ராமான்னு கூப்பிடுவோம் இல்லையா, அது மாதிரி நம்ம கூப்பிடுறோம். அது மாதிரி மனசுக்குள்ளேயே கூப்பிடுறோம். வெளியில வாயை திறந்து கூப்பிடல, மனசுக்குள்ளேயே தான் கூப்பிடுறோம். ஆனா அப்படி கூப்பிடும் பொழுது ரொம்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு தாந்திரிக முறையிலான விஷயத்தை செய்துவிட்டு கூப்பிட்டோம் என்றால் அதற்குண்டான பலன் இருக்கும். இந்த ஒரு யக்ஷினியை பொறுத்த வரைக்கும் சரி, எந்தவித கேடும் செய்ய மாட்டார் அப்படின்ற மாதிரி நிறைய யக்ஷினிகள் யக்ஷர்கள் இருக்காங்க.
அது ஒவ்வொரு விஷயத்திற்கு ஒவ்வொரு காரியத்திற்கு அது மாதிரியான விஷயங்களாக அவங்கள வந்து நம்ம வந்து இன்வோக் பண்ணுவோம். அப்படி இன்வோக் பண்ணும்போது சில பேர்லாம் தேவையில்லாத நபர்கள் எல்லாம் நம்ம வந்து தேவையில்லாத விஷயத்துக்கு இன்வோக் பண்ணி அனுப்புறதெல்லாம் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்வது சிலர் செய்யக்கூடும். அது மாதிரியான செய்யக்கூடிய நபர்கள் எல்லாம் இருக்காங்க. பட் எந்த அளவுக்கு அது ஸ்ட்ராங்கா அந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு சில பேர் செய்யறாங்க அப்படின்றது தெரியல, சும்மா சொல்லிப்பாங்க. ஒரு சில யக்ஷினிகளை நம்ம வந்து தொடவே கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கு. தனதா யக்ஷினியும் சரி ராத்திரி பிரியும் சரி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் தான். இவங்களுக்கும் வந்து ப்ரொசீஜர் அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ரொசீஜர் இருக்கு. நான் அந்த மாதிரியான ஒரு ப்ரொசீஜரோ ஒரு உபாசனை முறையோ எல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயமா தான் சொல்றேன். இந்த யக்ஷினியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வாசனாதி திரவியங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த வாசனாதி திரவியங்களை ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இதுல மெயினா என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணு வந்து சோம்பு அல்லது இது ஏலக்காயோடைய அந்த உள்ள ஏலக்காயோடைய தோல் நீக்கிட்டு உள்ள இருக்கக்கூடிய விதைகள், இல்லைன்னா பன்னீர் ரோஸ். பன்னீர் ரோஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சுத்தமான பன்னீர் ரோஸா இருக்கும் இல்லையா, நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஹைபிரிட் இருக்கு. அந்த மாதிரி இல்லாம சுத்தமான பன்னீர் ரோஜா, அந்த மாதிரி இது மூணுல எதையாவது ஒரு விஷயத்தை வந்து சிறிது எடுத்து வாயில் இடது பக்கமாக அதக்கி கொண்டு இவருடைய பெயரை முதல்ல ஒரு 10 தடவை 20 தடவையோ அல்லது வந்து ஒரு 10-15 நிமிஷம் அந்த ஜூசஸ் எல்லாம் அந்த வாயெல்லாம் மனமாகும் இல்லையா, அந்த மனமாகிற வரைக்கும் அந்த மனசுக்குள்ளேயே நம்ம சொல்லிட்டு இருந்துட்டு உமிழ் நீரை வந்து முழுங்கி விட வேண்டியது உள்ள இருக்கிறதோட. நமக்கு வந்து சோம்பும் கெட்டது கிடையாது, ஒரு துளி தான் எடுத்துக்க போறோம், நிறைய எல்லாம் எடுத்துக்க போறது கிடையாது. ஒரு சும்மா ஒரு 4 பீஸ் இருந்ததுன்னா போதும். அதே மாதிரி நம்ம வந்து ஒரே ஒரு ஏலக்காயோடைய ஒரு விதைகளை தான் நம்ம வந்து எடுக்க போறோம். அதுல ஒரு 4 விதை இருக்கோ இல்ல ஒரு 8 விதை இருந்தோ அது மாதிரி. அப்புறம் வந்து ரோஸ் லீஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 2-3, இந்த 3ல எதையாவது ஒரு விஷயத்தை தான் செய்ய போறீங்க, எல்லாத்தையுமே நீங்க செய்ய போறது இல்லை. டெய்லியே இது தேவையானா நீங்க டெய்லி கூப்பிடும் பொழுதும் கண்டிப்பா இதை செஞ்சாதான் பலன் தரும். உங்களுக்கு எது வசதின்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு சோம்பு டெய்லி எடுத்து ஒரு 2 சோம்பு 4 சோம்பு போட்டு வாயில போட்டு முழுங்கிட முடியும். அது மாதிரி ஏதாவது அது ஜூஸ் வந்து வாயில கொஞ்ச நேரம் வச்சுட்டு இருந்துட்டு செய்திட முடியும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அது மாதிரியான விஷயமா செய்யலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இல்லை அப்படின்னா பன்னீர், சுத்தமான பன்னீர் கிடைக்குதான்னு பாத்துக்கோங்க. இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சுத்தமான பன்னீர் கிடைச்சதுன்னா அந்த பன்னீரை எடுத்து ஒரு துளி வாயில் விட்டு வாயில கோகுல் பண்ணி நீங்க அதை துப்பிட்டு அதுக்கப்புறம் இதை மனசுக்குள் சொல்லிக்கலாம். பன்னீர் ஆக்சுவலா குடிக்கவே செய்யலாம், குல்கந்து பன்னீர் இது எல்லாத்தையும் குடிக்கவே செய்யலாம். ஆனா இப்ப எந்த அளவுக்கு அது வந்து ஒரிஜினலான விஷயமா வருதுன்னு எனக்கு தெரியல. அதனால நான் இந்த மாதிரியான விஷயமா நம்ம வந்து கோகுல் பண்ணி இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பேரை மனதிற்குள் சொல்லலாம் அப்படின்னு சொன்னேன். இப்ப நீங்க இதை வாய்க்குள்ள வச்சுட்டு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா, இப்ப நீங்க வந்து இந்த வாய்க்குள்ள வைத்து நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த ஜூசஸ் எல்லாம் உள்ள இருக்கிற வரைக்கும் சொல்லிக்கிட்டோம், அது முடிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க கொஞ்ச நேரம் சொல்ற மாதிரி இருக்கணும். வாயில் வாசனை இருக்க அவளுடைய பெயரை உச்சரிப்பது அப்படிங்கிறது அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா. இதான் கான்செப்ட், வேற எதுவும் கிடையாது. ஆண் பெண்கள் யார் வேணாலும் சொல்லலாம், ஆல் 30 டேஸ் செய்யலாம், எந்த ஒரு தப்பும் கிடையாது. இவங்க வந்தா இந்த மாதிரி யக்ஷினி எல்லாம் நேர்ல வருமா, காதுல பேசுமா, மடியில உட்காருமானா அதெல்லாம் செய்யாது. இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் கிளப்பி விடுறாங்க. அதெல்லாம் இப்பொழுது இந்த ஒரு காலத்துல சாத்தியமே கிடையாது. அவர்களுடைய இருப்பை நமக்கு கண்டிப்பான முறையிலே உணர்த்துவார்கள், நம்ம எந்த அளவுக்கு ப்ராப்பரா உபாசனையும் செஞ்சோம்னா. இது வந்து உபாசனை அப்படின்ற மாதிரியான விஷயம் இல்லை. ஒரு விதத்துல அவங்க கிட்ட நமக்கு தேவை அப்படின்ற மாதிரியான விஷயத்த இதுல நம்ம வந்து எதுக்கு சங்கல்பம் மாதிரி வச்சுக்க போறது இல்லை. இது வேணும் அது வேணும் கேட்க போறது இல்லை. அவங்களை கூப்பிட்டாலே அவர்கள் பணம் கொடுப்பார்கள், அவர்கள் ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருக்கக்கூடிய ஒரு மணிபத்ர யக்ஷினி தான் இந்த ஒரு விஷயம். சரியா, மணிபத்ர யக்ஷினி. இந்த யக்ஷினியோட பேர் நம்ம என்ன வார்த்தையை சொல்லி கூப்பிட போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மணிபத்ரா 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 மணிபத்ரான்னு மனசுக்குள்ள நம்ம வந்து சொல்ல போறோம். அவ்வளவுதான். மணிபத்ரா மணிபத்ரா என்ற வார்த்தையை நாம் வந்து சொல்ல போறோம். இந்த ஒரு வார்த்தையை நம்ம மனசுக்குள்ள கூப்பிடுற மாதிரி மணிபத்ரா மணிபத்ரான்னு கூப்பிடுவோம்ல, அது மாதிரி சொல்லிட்டு இருக்கலாம். ரொம்ப நீங்க வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க, சிம்பிளா சொல்ல ஆரம்பிங்க. ஆனா ஒரு டிவோஷனோடவும் ஒரு ரெஸ்பெக்டோடவும் ஒரு இன்டென்சிட்டியோடையும் ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு இது இருக்கணும், ஃபோக்கஸ் இருக்கணும் உங்களுக்கு. அவங்க வந்து கண்டிப்பா நமக்கு எல்லா விஷயத்தையும் தர வேண்டும். பிரபஞ்சத்தில் நிறைந்திருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு காஸ்மிக் போர்சஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த காஸ்மிக் போர்சஸ் எல்லாம் நமக்கு நல்லது செய்ய வேண்டும். அதை ஒரு பர்டிகுலரா ஒரு விஷயத்துக்கு நம்ம சேனலைஸ் பண்றோம். அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு யக்ஷினிக்கு நம்ம வந்து நம்மளுடைய போக்கஸை அனுப்புகிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக மனதில் நினைத்துக் கொண்டு நீங்கள் செய்ய வேண்டியதுதான். அது செஞ்சா போதுமானது. ரொம்ப நீங்க வந்து 108 தடவை, மத்தியானம் 108, சாயந்தரம் 108, 20 108 அப்படிலாம் நம்ம வந்து ரொம்ப இதா பண்ண வேண்டாம். சிம்பிளா பண்ணுங்க. ஆனா அதே டைம் நான் சொன்ன மாதிரி ஃபுல்லா ரெஸ்பெக்ட்ஃபுல்லாவும் போக்கஸோடையும் நல்ல ஒரு அன்போடையும் இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்கள். அதிகப்படியான பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இதை எழுதலாம் வேண்டாம், எல்லா நாள்லயுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக. இந்த மணிபத்ர யக்ஷினியை பொறுத்த வரைக்கும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிரமிட் இருக்கு இல்லையா, ரோஸ் குவார்ட்ஸ் பிரமிட். இவங்க வந்து இந்த பர்டிகுலரா ப்ரொடெக்ஷன், வெல்த், மணி ரிலேட்டட், வெல்த்னால மணி எல்லாமே ஒரு விஷயம் தான், ரிலேஷன்ஷிப் ரிலேட்டட். இந்த விஷயத்தினால வந்து பார்த்தோம்னா இந்த ரோஸ் குவார்ட்ஸ் பிரமிட் இருக்கு இல்லையா, இந்த ரோஸ் குவார்ட்ஸ் பிரமிட்ல வந்து சார்ஜ் பண்றவாங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் ஒரு சில பர்டிகுலர் கிறிஸ்டல்ஸ்ல இதை சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம கிறிஸ்டல்ஸ் எல்லாம் தனித்தனியா வச்சு சார்ஜ் பண்ணாம இந்த மாதிரியான ஒரு பிரமிட் வச்சு சார்ஜ் பண்ணிட்டு இந்த பிரமிட் அப்படியே எடுத்து நம்ம தென்கிழக்கு பகுதியில், அதாவது சவுத் ஈஸ்ட் பகுதியில் வைக்கிறதுங்கிறது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். ஓவராலாவே பாத்தீங்கன்னா
ரோஸ் குவார்ட்ஸ் பிரமிட், இந்த ஒரு பிரமிட் அப்படிங்கிறது நமக்கு வீட்டில் வந்து தென்கிழக்கு பகுதியில் இருந்தால் நமக்கு சண்டை சச்சரவு, அதாவது ரிலேஷன்ஷிப் இம்ப்ரூவ் ஆகும். சண்டை சச்சரவு வராதாம இருக்குமா அப்படின்றது நமக்கு தெரியாது. பட் ஆனால் ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாகவே வீட்டில் வந்து இம்ப்ரூவ் ஆகும். லவ் ரிலேட்டட் விஷயங்களுக்கு, இந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷன் ஸ்பெல்லுக்கு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் விஷயத்துக்கு எல்லாமே இதை தென்கிழக்கில் வைப்பார்கள். அல்லது அந்த மாதிரியான விஷயமா ஏதாவது ஒரு நினைத்துக் கொள்வது, யாரையாவது நினைத்து ட்ரீம் பண்றது, ஒரு ஃபேண்டசைஸ் பண்றது, இந்த மாதிரியான விஷயமாகவோ யாரையாவது நினைத்துக் கொண்டே இருப்பதற்கு எல்லாமே இதை கையில் வைத்துக் கொண்டு செய்வது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் வச்சுக்கோங்க. இந்த மணிபத்ராவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயமாக கையில் வைத்துக் கொண்டு அது வாயிலேயே அதை வச்சுட்டு கையிலேயே வச்சுக்கிட்டு நீங்க சொல்றதுங்கிறதும் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இந்த ரோஸ் குவார்ட்ஸ் பிரமிட் அப்படிங்கிறது நம்மளுடைய பூஜா ப்ராடக்ட்ஸ்ல இருக்கும். ஸோ அதனால யாருக்காவது தேவை இருந்ததுன்னா ஒரு அடிஷனல் அட்வான்டேஜா இந்த மாதிரியான விஷயம் வச்சுக்கலாம். இல்லை நீங்களே உங்களுக்கு உங்க கையில வந்து உங்களுக்கு ரோஸ் குவார்ட்ஸோட கிறிஸ்டல்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அந்த ரோஸ் குவார்ட்ஸோட கிறிஸ்டல்ஸோ அல்லது ஜிர்கான் கிறிஸ்டல்ஸ் இருந்ததுன்னா ஜிர்கானோ அல்ல ஜிர்கானியாவோ இருந்ததுனாலோ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வைத்து கூட நீங்கள் சொல்லுவது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். நமஸ்கார்.